அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சோதனைகளை பற்றி நாம் பார்க்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லக்கூடிய செய்தி நாம் ஏற்கனவே சொன்னோம். அதிகமா சோதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக மனிதர்கள்ல நபிமார்கள் தான் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லக்கூடியதை பார்க்க முடியும். அதாவது அய்யூப் நபியை நம்ம பார்க்கிறோம். அய்யூப் நபி மாதிரி கடுமையான சோதனைகளுக்கு உடல் ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும் கடுமையான சோதனைக்கு சமுதாய ரீதியாகவும் கடுமையான சோதனைக்கு ஆளான நபர்களை நம்ம காட்ட முடியாது. அந்த அளவுக்கு அய்யூப் நபி மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்த போது அல்லாவிடத்துல அதை பத்தி எனக்கு இதை கூடிய அல்ல அதை கொடு இதை நீக்க அதை நீக்கலாம் கேட்காம அந்த ஐயோ நபி என்ன சொன்னாங்கிறது மட்டும் அல்லா சொல்றான். யா அல்லாஹ், எனக்கு கடுமையான துன்பம் ஏற்பட்டிருக்குது, நீயே கருணையாளர்களிலும் கருணையாளன் என்று ஐயோ நபி இதை மட்டும்தான் அல்லாஹ் இடத்துல கேட்கறாங்க. எனக்கு அதை நீக்கு இதை நீக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே இது பண்ணு அப்படின்லாம் கேட்கல. ஏன் தெரியுமா? ஐயூப் நபி தெளிவான நம்பிக்கையை கொண்டு இருந்தாங்க. எல்லாமே சோதனை தான், எல்லாமே இதன் மூலம் நன்மை தான் அப்படிங்கிற தெளிவான நம்பிக்கையை ஐயூப் நபி கொண்டு இருந்தாங்க. அந்த நேசத்தின் வெளிப்பாடு தான், அந்த உறுதியான அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பண்பை மட்டும் சொல்லிட்டு ஞாபகப்படுத்திட்டு போற ஒரு விஷயமா, அல்லாஹ்வுடைய இடத்துல முறையிடுற ஒரு விஷயமா ஐயூப் நபிக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல இது போல நம்பிக்கை இதை தான் அல்லாஹ் குர்ஆன்ல ஐயூப் நபி பத்தி நமது அடியானின் ஐயூபையும் நிச்சயமாக நீ நிறைவு கூறுவீராக என்று அல்லாஹ் நபிக்கு உத்தரப்பட்டு குர்ஆன்ல ஐயூப் நபி பற்றி வசனங்களே இறக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி தான் ஒரு மூமினுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் நபிமார்களை முன்மாதிரியா மனிதர்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.